இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கேக் மேக்கிங் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளே வந்து கேக்கை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்துடுங்க வாங்க. எல்லோரையும் வந்து எடுத்தாச்சு, எல்லா பொருளையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த எடுத்த பொருள் எல்லாத்தையும் பில் பண்ணிக்கலாம். சீக்கிரம் பில்லை வந்து போட்டு முடிச்சிடுவோங்க. வாங்க, நீங்கள் பேக்குள்ளே போங்க. அடுத்து நீங்களும் வாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக வந்து சீக்கிரம் பில் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. போங்க. உங்களுக்கு மறக்காமல் எந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம பொருள்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். மணியை வந்து கொடுத்துடுவோம். 10 ரூபா பொருள் காயின் 10 ரூபா நோட்டை வந்து 10 ரூபாலையும், 20 ரூபா நோட்டை 20 ரூபாலையும், 50 ரூபா நோட்டை 50 ரூபாலையும், 100 ரூபா நோட்டை 100 ரூபாலையும் வச்சாச்சு. அதே மாதிரி காயின்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கிங் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளார் மிக்ஸை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகரை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சுகரையும் வந்து சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்குறோன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேர்த்த சுகரையும் அந்த ஃப்ளார் மிக்ஸையும் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூடவே என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து மில்க்கை சேர்த்துக்கோங்க. இது வந்து க்ரீம்ங்க, ஃப்ரெஷ் க்ரீம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். அது கூடவே வந்து கண்டென்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே வந்து வெண்ணிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து என்னென்னே தெரியலங்க. எல்லா பவுடரையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நினச்ச மாதிரியே நல்லா பஃபியாக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ராபெரி வந்து அரைச்சிட்டே இருக்குது. இப்போ நமக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸாக வந்து கிடச்சிடுச்சு. அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம எக்ஸலண்ட்டாக முடிச்சிருக்கோம் இந்த ஒர்க்கெல்லாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச மிக்ஸையும் ஸ்ட்ராபெரி மிக்ஸையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ணணுங்க. சூப்பராக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொன்னிங்கன்னா ப்ரௌன் சுகரை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே இன்னொன்றும் ஆட் பண்ணணும். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வேஃபல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க வாங்க. நல்லாவே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு வாங்க. ஈகராக வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து கேக் செய்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சதை பாதியும் இதில் ஃபுல்லாக கொட்டியாச்சு. மீதி இருக்கிறத மேலே கொட்டி நம்ம அழகாக மேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓவனை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பேக் பண்ண வச்சாச்சு. இப்போ டைமர் செட் பண்ணியாச்சு. பேக் ஆகுதுங்க. எப்படி பேக் ஆகி வெளியே வருதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்குங்க நம்ம நினச்சதை விட. அது கூட வந்து சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க, ஒயிட் சாக்லேட். இதையும் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. போங்க, ஒயிட் சாக்லேட்டு ஓவனுக்குள்ளே போயாச்சு. இப்போ வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம். டைமரை செட் பண்ணிவிட்டு மெல்ட் ஆனதும் நம்ம வந்து வெளியே எடுத்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சுங்க. டைம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கலாங்க.
ஒயிட் சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக்கை கொட்டி அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து பூச போகிறோங்க. கேக் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கேக்குக்கு டெக்கரேஷன் தான் கொடுக்க போகிறோம். இதில் என்ன டெக்கரேஷன் கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. இதுவுமே நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் எல்லாம் வந்து ஆட் பண்ணியாச்சு. நம்ம டிசைன் போட்டு நாசில் வச்சு அழகாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து கேக்கோட லேயரை வந்து நான் வந்து பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வைலட் கலரில் போட்டுட்டேங்க. இதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த காஃபி கலர் பார்த்த உடனே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது, அதனால் அதை செட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே தூவுறதுக்காக கொஞ்சம் சாக்லேட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இது வந்து ஒரு 2-3 ஆட் பண்ணி பார்த்தேன் எது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. இதுவே நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ப்ளூ கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வயலட்டுக்கு செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கேக்கை டேஸ்ட் பண்ணுற டைம்ங்க. வாவ், செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், 2 மினிட்ஸில் மொத்த கேக்குமே காலி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரியே கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம முடிச்சாச்சு.